குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜானுபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு, ஒரு 16 வயசு பெண்ணுக்கு ராகு பகவான் தசை நடக்குது, என்ன செஞ்சார் ராகு, இதுதான் தலைப்பு. ஆக இங்கே ராகுவின் நிலைப்பாடு, ராகு கொடுத்த பலன், இதை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்த தேதியை முதல்ல இங்கே பதிவு செய்கிறோம். 2022 நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்தோம். 14/5/2022 இந்த ஜாதகத்தை பார்த்தோம். இப்போ 4 வருஷம் ஆகிப்போச்சுன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த ஜாதகத்தினுடைய குறிப்பை சொல்லிடுறோம், எழுதிக்கிங்க. இது ஒரு பெண்மகள் ஜாதகம். பிறந்த தேதி 17/3/2006 10:25 AM. இப்போ கட்டத்தை வாசிப்போம். லக்னம் ரிஷப லக்னம், ராசி கன்னியா ராசி, சித்திரை 2ஆம் பாதம். லக்னத்தில் செவ்வாய், 3இல் சனீஸ்வர பகவான், 5இல் கேது சந்திரன், 6இல் குரு, 9இல் சுக்கிர பகவான், 10இல் புத பகவான், 11இல் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான், 12இல் மாந்தி பெரியவர். இதுதான் ராசி கட்டம். இந்த பெண்மகள் பிறந்தது தேய்பிறை திதி. இந்த தேய்பிறை திருதியை திதிக்கு திதிசூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது சிம்மமும் மகரமும். துருவ நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. இதற்கான யோகி கேது பகவான், அவயோகி ராகு பகவான். இந்த இரண்டையும் சொல்வதற்கான காரணங்கள் இருக்குது. பலன் சொல்லும்போது இந்த இரண்டும் கொஞ்சம் முக்கியமான நிலைப்பாட்டை எட்டுது. இப்போது இந்த பாப்பாவுக்கு நாம் பார்த்தபொழுது நடந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது ராகு தசா, கேது பகவான் புத்தி. இதில் தசாநாதர் அப்படிங்கிற ஒரு அவயோகியாகவும், புத்திநாதர் அப்படிங்கிற ஒரு யோகியாகவும் வராங்க. இது ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, இப்போது நேரடியாக தசைக்கான பலனுக்கு வந்துடுவோம். இந்த தசை என்ன செய்யுது அப்படின்றத ஆய்வு செய்யணும். இது என்ன கொடுத்தது, நாம் என்ன சொன்னோம், நாம் எப்படி இதை ஆய்வு செஞ்சோம் அப்படிங்கிறது உங்களோட பகிர்ந்துக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தது தசாநாதர் அப்படின்னும்போது, ராகு அப்படின்னும்போது அவர் எங்கே இருக்கிறார், எந்த பாவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானங்க. அப்போது லாபம் என்பது ஜாதகருக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பொதுவாக 3, 6, 11, 3, 6, 10, 11 இது போன்ற பாவங்களில் ராகு பகவான் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. முயற்சி ஸ்தானம் இதெல்லாம் உபஜய ஸ்தானத்தில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ உபஜய ஸ்தானங்களில் ராகு பகவான் இருப்பது சிறப்பு தானே. அந்த வகையில் இது நல்லது அப்படிங்கிற மாதிரியும், ஜாதகருக்கு லாபஸ்தானத்திலிருந்து தசையை நடத்துது அப்படின்னும் பொழுதும் இந்த இரண்டுமே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்க வேண்டியது தசாநாதரும் சாரநாதரும். அடுத்தது தசாநாதருக்கு வீடு கொடுத்த கிரகம். இல்லை, தசாநாதருக்கு சாரநாதர் இந்த வீடு கொடுத்தவர். இவங்க இருவருமே 2 கண்களை போன்றவங்க. இந்த இருவரும் இவங்க தசாநாதருக்கு என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது தசாநாதர் ராகு பகவானுக்கு நின்ற சாரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உத்திரட்டாதி. இது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு யோகியின் சாரம், அதாவது இந்த லக்னத்தின் யோக கிரகம் 9க்கும் 10க்கும் உரிய சனீஸ்வர பகவான், அவருடைய சாரத்துலேருந்து ராகு பகவான் தசையை நடத்துகிறாரு. இது நல்லது தானே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது தசாநாதரும் சாரநாதரும் தங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது, தசாநாதரும் சாரநாதரும் தங்களுக்குள் திரிகோணங்களில் இருக்கிறாங்க. இதுவும் பரவாயில்ல. இருவரும் வக்ரம். இப்போது ராகு பகவானும் வக்ரம் இயற்கையில், சனீஸ்வர பகவான் இந்த ஜாதகத்தில் வக்ரம். ஸோ ஒரு வக்ர கிரகத்தை இன்னொரு வக்ர கிரகம் பெரிய அளவில் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதுவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு.
இப்போது தசாநாதர் நின்ற வீட்டு அதிபதி டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லைங்களா, அவர் குரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தாக்கா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையும் தசாநாதருக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. இது கொஞ்சம் சிறப்பல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதில் தசாநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சாரம் அப்படின்னும் போது உத்திரட்டாதி அப்படிங்கிறது சிறப்பான நிலை. ஆனால் அவர் நின்ற பாதம் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் நிற்கிறார். இது அபமிருத்யு நட்சத்திர பாதம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்றிடும். ஸோ அதனால் இந்த நட்சத்திர பாதம் ஒரு கண்டாந்த தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இந்த நிலைப்பாட்டை ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு புள்ளி, ஒரு கரும்புள்ளி அப்படிங்கிற மாதிரி வைக்க வேண்டிய ஒரு சூழல். இது சிறப்பல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு டாட் வச்சுட்டு அடுத்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றோம். அடுத்த நிலைப்பாடு அப்படின்னும் போது பொதுவாக ஒரு கிரகம் எங்கே நின்று தசையை நடத்தினாலும் சரிங்க, அது ஏதோ ஒரு வீட்டுக்கு 12ஆம் இடத்தின் வேலையை செய்யும், ஏதோ ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடத்தின் வேலையை செய்யும். உதாரணமாக இப்போது ஒரு கிரகம் 6ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்துதுன்னு வச்சுங்க, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்க 6ஆம் இடம். அப்போது மனவாழ்வு, கூட்டாளி, வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லைங்களா. அது அந்த மாதிரி ஒரு கிரகம் எங்கே நின்று தசையை நடத்துதோ அது ஏதோ ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடத்தின் வேலையும் ஏதோ ஒரு வீட்டுக்கு 12ஆம் இடத்தின் வேலையும் சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போது அந்த மாதிரி இந்த கிரகம் இப்போது லக்னத்துக்கு 11ஆம் இடத்து அப்படின்னும்பொழுது நம்மளுக்கு சூப்பர் ஆஹா ஓஹோன்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா. 11ஆம் இடம் லாபஸ்தானம், இது உபஜயஸ்தானம் அப்படின்லாம் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். 4ஆம் இடம் என்பது தாயார். அந்த தாயாருக்கு ஆயுள் ஸ்தானத்தில் நின்று இந்த ராகு அப்படிங்கிறது தசையை நடத்துது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. இப்போது 4ஆம் இடம் தாயாரின் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாலே அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, 4ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறாரு, 4ஆம் பாவத்தின் காரக கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். அந்த வகையில் இப்போ 4ஆம் பாவகத்தை முதல்ல கையில் எடுப்போம். 4ஆம் பாவகம் சிம்மம், முதல்ல அது திதிசூன்யம். அடுத்ததாக 4ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் கடகத்தில் சனீஸ்வர பகவான், கன்னியில் கேது பகவான். ஆக 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாபகத்திரி தோஷத்தில் நின்றுச்சு. சரி, 4ஆம் அதிபதி என்ன ஆனார்னு பார்த்தாக்கா 4ஆம் அதிபதி 11ல் சூரியன். ஆக தன் ஸ்தானத்துக்கு 8ல் அவரே போயிட்டு தன் ஸ்தானத்துக்கு 8ல் ஆயுள் ஸ்தானத்தில் போயிட்டு நின்னார். இப்போ 4ஆம் அதிபதியோட சேர்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ராகு. இந்த இருவரும் எப்படி இருக்கிறாங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது சூரியன் அப்படிங்கிறவர் குறைந்த பாகையில் இருப்பார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இங்கே ராகு பகவான் அப்படிங்கிறவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆக இங்கே சூரியன் ராகுவை நோக்கியும் ராகு சூரியனை நோக்கியும் பயணம் பண்ணுறாங்க. ஒருவர் ஒரே ராசியில் சந்திச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இயற்கையாய் ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சூரியனுக்கு ஆகாத கிரகம் சந்திரன், இது கிரகண தோஷத்தை கொடுக்கும். சந்திரனுக்கு ஆகாத கிரகம் கேது, இதுவும் கிரகண தோஷத்தை கொடுக்கும். இங்கே பாகை முறையில் டிகிரி வைஸாக இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தாலும், ஆனால் பயணம் அப்படிங்கிறது இரண்டும் ஒன்றோட ஒன்று சந்தித்து கொள்ளும் சமயத்தில் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடலாம். இப்போது இந்த கிரகநிலைகள், இந்த சூழல்கள், இந்த தசை அப்படின்னும் பொழுது பொதுவாக ராகு திசையை நாம் சிந்திக்கின்ற பொழுது அது என்னுடைய பதிவுகளில் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், உயிர்காரகத்துவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அது பொறுத்தவரையிலும் உயிர்காரகத்துவங்களை அது நிலைக்குலைய செய்திடும் அப்படிங்கிறது தான். அதிலும் குறிப்பாக வயசானவங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் அது ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் ராகுதசை வருகின்ற பொழுது தாத்தா அந்த மாதிரி வர்க்கத்தினர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறது வழக்கம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா தந்தை, தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரும்பாலும் ஆண்களை தான் சங்கடப்படுத்தும்.
ராகு பகவான் தசையை பொறுத்தவரையிலும் காலப்பக தசையில் இது வந்து வரவே கூடாதுங்க. காலப்பக தசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது பொதுவாக வந்து 3 வயதிலிருந்து 18 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராகு தசை வந்தது அப்படின்னாக்கா அது வந்து காலப்பக தசை. அதாவது வந்து காலமே வந்து நமக்கு வந்து பகையாக இருக்குது அப்படிங்கிறத அது வந்து உணர்த்துது. இப்போது இந்த ஜாதகத்துக்கு நம்ம கையில் எடுக்கின்ற பொழுது இந்த அமைப்பு உண்டு. இப்போ வந்து தோராயமாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு 6 வயசுலேருந்து இந்த ராகு பகவான் தசை ஆரம்பிச்சுது. இது காலப்பகா தசை அப்படிங்கிறது வந்து 3 வயசுலேயே ஆரம்பிச்சிடுது. அப்போது இந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கின்ற பொழுது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து காலப்பகா தசை அப்படிங்கிறது நடப்பில் இருக்குது. 6 வயசுலேருந்து இவங்களுடைய 18 வயசு வரைக்கும் காலப்பகை அப்படிங்கிறது நடப்பில் இருக்கும். ஸோ இப்போது அதுலேயும் குறிப்பாக காலப்பகா தசை அப்படின்னாலும் ஒரு அவயோகி தசையும் ஒரு யோகி புத்தியும் மாறி மாறி 50-50 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது இந்த நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தாயாரை சங்கடப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இன்னும் இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து காரக கிரகத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரக கிரகத்தை கையில் எடுக்கின்ற பொழுது சந்திர பகவான், சந்திரன் இங்கே வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. ஆனால் பிணிக்கு காரகரான சனீஸ்வர பகவானின் பார்வையை பெறுவதும் அவர் வந்து செவ்வாயின் சாரத்தில் இருப்பதும், பொதுவாக சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் சனி செவ்வாய் தொடர்பை ஏற்படுத்துகின்ற பொழுது பெறுகின்ற பொழுது, அதாவது வந்து செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து இரத்தத்துக்கு காரகர், விபத்துக்கு காரகர். சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து பிணிக்கு காரகர். இந்த 2 நிலையும் வந்து உடல் காரகர், மனோகாரகரான சந்திர பகவான், தாய்க்கு காரகரமான சந்திர பகவான், மாத்ருகாரகரான சந்திர பகவான் பெறுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பில்லாத ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து இது இந்த காலங்கள் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கின்ற பொழுது தாயாரை வந்து இது வந்து சங்கடப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. இதை தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து கால நேரங்கள் சிறப்பாக இல்லாத மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகம் அறிவிக்குது. உங்களுக்கு பரவாயில்ல, உங்கள் தாயாருக்கு இது வந்து சங்கடத்தை கொடுக்கும். இது வந்து மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு பதில் என்ன அப்படின்னாக்கா, ஆமாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ எங்களுடைய பயம் என்ன அப்படின்னாக்கா, அம்மா பிழைப்பாங்களா அப்படிங்கிறது தான். அம்மாவுடைய ஆயுள் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து இந்த ஜாதகத்துக்கு இவங்களுடைய ஆயுளை கணிப்பது அப்படிங்கிறது வந்து சரி. ஆனால் இவங்களுடைய ஜாதகத்தை வைத்து இவங்க தாயாரின் ஆயுளை கணிப்பது அப்படிங்கிறது சிரமம். ஆனால் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வரலாம். ஓரளவுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் இது வந்து தாயாரை வந்து மருத்துவ செலவில் கொடுக்குமே கண்டி ஆயுளுக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுக்கலாமே தவிர ஆயுள் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றத்துக்கு இல்லை. ஏன் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா, அம்மாவுக்கு இப்போ வந்து ஆயுள் கண்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கான காரக கிரகம் சந்திர பகவான் வந்து இங்கே வந்து வர்க்கோத்தம நிலையில் இருப்பார். அந்த நிலையை நாம் சீர்தூக்கி பார்த்து தான் வந்து இவங்களுக்கு வந்து தாய்க்கு ஒன்றும் பெரிய அளவில் வந்து உயிர் சேதங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலனை முடிச்சிருந்தோம். ஸோ இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இதுதான் நண்பர்களே. இதில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தேவைகள் ஏற்பட்டாலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்குண்டான விளக்கங்களை சொல்லுகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.